ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜேடிஸ் கேம் ஸ்டேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, GTA Vice City கேம் பிளே பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதா நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஏற்றுங்க, நம்மளோட வியூஸ் கொண்டு ஏற்றுங்க. சரி, பார்த்தீங்கன்னா நம்ம வளவலன்னு பேசாமல் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது GTA Vice Cityயோட கேம் பிளே பார்ட் 2. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்ட் 2வோட ஃபஸ்ட்டு மிஷின் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷினே லாயரோட மிஷின் தான். பார்த்தீங்கன்னா வந்தது பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இடத்துல நின்றாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் போட்ட ஒரு வீடியோக்கே பார்த்தீங்கன்னா 4 கமெண்ட் கிட்ட வந்துருந்துச்சு. 4 கமெண்ட் அது பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா நமக்கு பெரிய விஷயம் தான். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோக்கே 4 கமெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் என் ஃப்ரெண்ட்ஸு, இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு போட்டதையும் நான் கணக்கில் சேர்க்கல. மீதி 2 பேர் பார்த்தீங்கன்னா யாரும் தெரில. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கமெண்ட் தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ஒரே ஐடியா இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டாங்கன்னா இன்டர்நெட் காஃபே சிமுலேட்டர் போட சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்திருக்கு. ஸோ நான் GTA Vice Cityயோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம இன்டர்நெட் காஃபே சிமுலேட்டர் போடலாம் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு நல்லா இருக்குன்னு இந்த பைக்கை பற்றி எடுத்துகிட்டு நான் அதே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நேராக எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்டியூம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சம்மந்தமே நான் பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கே விட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த கேம் முடிச்சுட்டிங்கன்னா இன்டர்நெட் காஃபே சிமுலேட்டர் போடணுமான்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு போல இப்போ அது இல்லாமல் நானும் ஒரு கேம் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து எது போடலான்னு தான் தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் கேட்டனால பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் காஃபே சிமுலேட்டர் போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் காஃபே சிமுலேட்டர் வேணுமா வேணாமான்னு இன்னும் சில பேர் சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐம் நியூ யூடியூபர் அண்ட் ஐ டோன்ட் நோ எனிதிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு நம்ம பாயிண்ட் மார்க்கரில் நின்றுட்டு பாயிண்ட் மார்க்கருக்கே இல்லையா சரி பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து உள்ளே போகணும். 4 பேரை போடணும். இன்னும் 4 பேர் வச்சுருக்கோம். வரிசையாக அடுத்து தூக்கிட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கையால் அடிச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளே நான் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சண்டையை மூட்டி விட்டாச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 வேனை சரி பண்ணோம். பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வெளியே நிப்பாட்டிட்டு நேராக சுற்றி எடுத்துகிட்டு ஓடி பார்த்தீங்கன்னா இப்போ கன்று மாற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஐயா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றுது. இருங்க போய்கிட்டோம். டக்குன்னு ஓகே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் சுட்டு நம்ம பேரல் பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஒரு புல்லட் டம்முன்னு அடிச்சுட்டு இவங்க ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. சுட்றா பார்த்தீங்கன்னா சுட்டாச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போய் நம்ம லைஃப்பை காப்பாற்றிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த பேரலையும் பாயிண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு அது பற்றிக்கிச்சு. சரிவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு $1000 கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் நைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில, நான் உளறிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு மிஷின் இருக்குது. அது என்ன மிஷின்னா எனக்கு தெரிஞ்சு 4 மிஷின் தான் நினைக்கிறேன். அந்த கோல்ஃப் பேட் விளாண்டுட்டு இருக்கணும் போய் கொள்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம இப்போதைக்கு மிஷினை டேக் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி அந்த வண்டி நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ மிஷின் டேக் ஆஃப் பண்ணதும் இந்த வண்டி காண போயிடும். ஸோ அதனால் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது, கார் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா போய் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மிஷின் தான் முடிக்கணும். ஏன்னா மிஷினை டேக் ஆஃப் பண்ணியாச்சு. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா கட் சீன் வருது. கட் ஆப்ஷனை காணோம். ஓகே பார்த்தீங்கன்னா கட் சீனை கட் பண்ணியாச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா go and pick up some clothes for jog sports. ஓகே நான் எங்கே படிச்சிருந்தோம் அந்த நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக கோல்ஃப் கிளாத்ஸை பார்த்தீங்கன்னா கோல்ஃப் விளையாடுவோம்ல அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோல்ஃப் பிளேயரை யாருன்னு தெரில, அவனை போய் பார்த்தீங்கன்னா கொல்லணும். சரி வாங்க டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மக்களே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸ்கிட்டு போர்ட் வண்டி நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா நேராக போய் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணதும் இந்த வாக்கு வேறு பார்த்தீங்கன்னா கடுப்பேச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ இருங்க ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரம் இல்லை. ஸோ கிளம்பிடலாம். ஏன்னா வெஹிக்கிள் எடுத்துகிட்டு சர்ன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த இது பேர் என்னன்னு தெரியாது எனக்கு. ஸோ சாரி. பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மார்க்கர் இருக்குது. பார்த்தீங்கன்னா மார்க்கரில் போய் நின்றலாம். நின்றதும் பார்த்தீங்கன்னா அவன் உள்ள அங்கே லேண்ட் கட்டுறான். போய் அடிச்சுட்டு வாங்கன்னு காட்டுது. இந்த உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நேராக போனால் கண்ணை பிடிங்கிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பைக்கை இப்படி கரெக்டாக கார்னரில் நிப்பாட்டி, தட் மீன்ஸ் நாட் லைக் திஸ். பார்த்தீங்கன்னா பைக்கை இப்படி நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டி உங்கள் பைக்கு மேலே கரெக்டாக ஜம்ப் பண்ணி அதுக்கடுத்து மேலே தவணிங்கன்னா அப்படி ஈஸியாக எவ்வளோ போயிடலாம். நம்மக்கிட்ட கன்ஸும் இருக்கும். அடுத்து ஓடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்ஃப் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அங்கே பார்த்திங்கன்னா லைஃபாக ஹெச்பியாக ஏதோ இருக்கும். இன்னும் அதை எடுத்து ஏன்னா லைஃபை 100 ஆக்கிட்டு போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மிஷின் இந்த மிஷினை பற்றி இப்போ சுடுறது இதை ஈஸியாக முடிக்கலாம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அவங்க வந்து நம்ம வச்சு செய்வாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அந்த லைஃப் எடுத்துகிட்டு கரெக்டாக வண்டியை திருப்பி நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவனுங்க பார்த்திங்கன்னா மிஷின் நம்ம ஒழுங்காக பண்ணலன்னா நம்மளை துரத்த ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ கன் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் விளாண்டது பார்த்திங்கன்னா டக்குன்னு யூஸ் ஆகும். இப்படி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா எங்கே நிற்கிறோன்னா அதை டச் பண்ணிங்கன்னா நான் அந்த டார்கெட் டாட் வந்துடும். ஸோ அதை வச்சு கிளிக் பண்ணி அவனை போட்டு தள்ளிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிஷினை முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு $500 கிடச்சிருக்கு. நைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டி எடுத்துகிட்டு நேராக பார்த்திங்கன்னா அடுத்த மிஷின் தான் போகிறோம். அதாவது கர்னல் கொடுத்துருக்க மிஷினுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்காங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி நம்மளோட வியூஸ் கவுண்ட் ஏற்றுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக வந்து இங்கே வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு, அதாவது ஒழுங்காக பார்க்க முடியல, இருங்க நம்ம வண்டியை கையாலேயே தள்ளிட்டு போனால். இப்போ பார்த்திங்கன்னா நேராக சைடு போய் எனக்கு கன் இங்கே வந்துடுச்சா. கன் எடுத்துகிட்டு நேராக பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எங்கே நிறுத்திருக்கோமோ அங்கேயே போய் கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா வண்டிக்கிட்ட வந்தாச்சு. ஏன்னா வண்டி எடுத்தாச்சு. அப்புறம் கிளம்பணும். பார்த்திங்கன்னா கர்னலோட மிஷினுக்கு தான் போக போகிறேன். இப்போ நான் வந்து இருக்க மிஷின் அட்டன் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது டெமாலிஷன் மேன்ற மிஷின். அது பார்த்திங்கன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். ஸோ அதை தேர்டு பார்ட்டில் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நேராக கர்னல் கார்டஸாக ஒரு பேர் கர்னல் தான் நினைக்கிறேன். அவரோட போர்ட்டில் போய் நம்ம சந்திக்கலாம். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்கிட்ட வந்துவிட்டோம். பார்த்திங்கன்னா அப்படி ஸ்கிட்டு போட்டு நிறைய வித்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா நேராக பார்த்திங்கன்னா இந்த வண்டியை போய் ஐயோ இருங்க கைஸ், பட்டன் எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே நிப்பாட்டிட்டு பார்த்திங்கன்னா அந்த போட்டை பார்த்திங்களா, போட்டுன்ற ஷிப்பை பார்த்திங்களா. பார்த்திங்கன்னா அது நம்ம பென்டனில் வர கிராண்ட்பாவோட ஷிப்பு மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா கேரவன் மாதிரி இருக்குது. நமக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளை கடுப்பில் மாதிரி கட்சினா போய் சாவடிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த கட்சி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கோவன்கில் கோன்சாலாஸ்ன்ற மிஷின் இருக்குது. சரி வாங்க. பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அது மலிபுக்கில் பக்கத்தில் இருக்கனால பார்த்திங்கன்னா அது போக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது பெரிய ட்ராவலாக இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போய் மீட் பண்ணலாம். ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா வந்தாச்சு. பார்த்திங்கன்னா வண்டி மரணபங்கமாக டேமேஜாக இருக்குது. இது சொல்கிறதுக்குள்ள பார்த்திங்கன்னா அடிச்சு நெருப்பு பற்ற வச்சுட்டான். அப்படின்னா பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ஓடியே போயிடலாம். பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கையில் சேஞ்ச் ஆகாது என்ன கரும அது பேரும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்ததும் பார்த்திங்கன்னா 2 பேர் வருவானுங்களே. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பேர் இங்கேயே போட்டுடலாம். தான் வரச்சு பின்னாடி போகிறான். ஒனியை தான்டா போட்டு எடுத்து வருவேன். பார்த்திங்கன்னா உனக்கு ஒன்றாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுனா இப்போ பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுவோமே. 2 பேரும் உள்ளே அங்கே வச்சே போடுறான்னு பார்த்தா வெளியே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா உனியை கொண்டுட்டு நான் இப்போ கன்று மாற்றி அவனை சுட்டலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை எடுத்து நான் ஸ்பீடாக ஓட முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா சுட்டாச்சு. எஜி போலீஸானையும் நம்ம பக்கத்தில் இருக்க கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். பார்த்திங்கன்னா நேரம் எடுத்துகிட்டு கோ டு த பெயிண்ட் ஸ்ப்ரே ஒய்ஸ் பாயிண்ட். ஏன்னா ஒய்ஸ் பாயிண்டில் இருக்க பெயிண்ட் ஸ்ப்ரே, அதாவது பெயிண்ட் கடைக்கு போய் காரோட கலரை மாற்றினா நம்ம போலீஸ் தண்ணி தப்பிச்சிடலாமா. அங்கே டக்குன்னு பார்த்திங்கன்னா பேசிகிட்டே நம்ம போயிட்டு போயிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஸ்ப்ரே போகிறதுக்குள்ளே எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்மளோட வியூஸ் கவுண்ட்டை ஏற்றுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாரும் இருக்குது. இது எடுத்தால்
போலீஸ் சேஸாவது குறையும். நான் வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா புது காரை மாற்றி கொடுக்க தானே போகிறேன். இன்னும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவள் பெயின் ஸ்ப்ரே வரும்போது ஃப்ரீ போயாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணது பார்த்தீங்கன்னா போலீஸ் கொண்டு போயிடுச்சு. ஆனால் எப்படின்னு தான் மக்களுக்கு தெரியல. பெயிண்ட் பண்ணால் நம்பர் பிளேட் அப்படியே தானே இருக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? சரி பார்த்தீங்கன்னா அப்புறம் மிஷினும் முடிஞ்சு $250 கிடச்சிருச்சு. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அப்புறம் எல்லோரும் பார்க்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பாய். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.